2G ஊழல் நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு நிறுவனமாக ஆராசா வழங்கிய முறையற்ற விதத்தில் கொடுத்த அந்த லைசன்ஸ் கேன்சலேஷன் அதை காட்டும். அதில் நம்பர் 1 ஆராசா, அந்த அவருடைய PA சந்தோலியா, அன்றைக்கு டெலிகாம் கமிஷன் செக்ரட்டரியாக இருந்தவர் என்று பல அதிகாரிகள், கனிமொழி அவங்க மேலே வரும். 2வது தனியார் நிறுவன டெலிகாம் அதிகாரிகள் அவங்க மேலே. ஏன்னா இவர் அமைச்சராக இருந்து கொண்டு 1,76,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று யாரோ டாஸ்மாக் கடைக்கு முன்னால் யாரும் பேசலை. கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் அவர் மிக தெளிவாக அறிக்கையை கொடுத்தார். அண்ணாமலை மிக தெளிவாக புத்திசாலித்தனமாக காய் நகர்த்துகிறார். 2வது ஊழல் என்பதை பொறுத்த மட்டும் அது மிகப்பெரிய கொடூரமான செய்கை. அது ஒருத்தருக்கு லாபம் வருதா வரலையா என்பதை பற்றி நாம் அதில் கவலைப்பட முடியாது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் DMK ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டார். அதில் வந்து TR பாலு அவர்களும் அதே மாதிரி முன்னாள் அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட் அவர்களுடைய ஆடியோவும் வெளியாக இருக்குது. இந்த ஜாஃபர் சேட்ன்றவர் யார்? அந்த காலத்தில் வந்து இந்த 2G விவகாரம் அதிகமாக பேசப்பட்ட டைமில் இவருடைய பேரும் வந்து அடிப்பட்டது சார். ஜாஃபர் சேட்டும் அதே மாதிரி இந்த 2Gயை பற்றின அந்த காலத்தில் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது சார்? கலைஞருக்கு மிக மிக நெருக்கமானவர். அது மட்டும் இல்லாமல் கலைஞருக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி செய்து கொடுக்கக்கூடியவர். கனிமொழிக்கு மிகவும் வேண்டியவர். 2G ஊழலில் கனிமொழிக்கு சாதகமாக அவர் நடந்து கொண்ட விதம் அன்றைக்கே ஆடியோவாக வெளிவந்திருக்குது. ஜாஃபர் சேட்டை பொறுத்த மட்டும் அவர் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு IPS அதிகாரியாக நடந்து கொள்ளாமல் ஒரு திமுகவினுடைய கலைஞருடைய ஒரு சாதகமான ஆளை போல் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவர். இப்போ அவரும் TR பாலுவும் பேசியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதாவது 2G ஊழல் பெரிய அளவில் இருக்கும்போது சாட்சிகளை கலைப்பது, சாட்சிகளை அச்சுறுத்துவது, இது போன்ற விஷயங்கள் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தன. அதை சார்ந்து தான் இன்றைக்கு இந்த மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆடியோ அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் அதற்கு அவர் தெளிவாக விளக்கம் அளிக்கலாம். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது தெரியும்னு சொன்னால் கூட மிக தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டியது அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்பு. அது ஒரு ரீகேப்காக கேட்குறேன். அந்த 2G ஊழல் வந்து அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அதிகமாக பேசப்படுது 1,26,000 கோடி ஊழல் அப்படின்னு. உண்மையாகவே அது ஊழலா இல்லை வந்து இழப்பா சார்? அதோடைய பின்னணியை சொல்லுங்களேன். அதாவது 2Gயை பொறுத்த மட்டும் அலைக்கற்றையை ஏலம் விட்டுத்தான் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏல நடைமுறை ஏற்கனவே வந்துவிட்டது. அப்போ அலைக்கற்றையை ஏலம் விடுங்கள் என்று டாக்டர் மன்மோகன் சிங் ராசா அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்போ சிதம்பரம் அவர்களும் நீங்கள் ஏலம் விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஏலம் விட மாட்டேன் என்று மறுத்து விம்சன் பிரான்சிஸ் அடிப்படையில் தனக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய விதத்தில் அவர் ஒதுக்கீடு பண்ணார் ஆராசா. எனவே உச்சநீதிமன்றம் அவர் வழங்கிய ஒரு 122 லைசன்ஸை கேன்சல் பண்ணிருச்சு. கவர்மெண்ட் எக்ஸ்செக்கருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தனிப்பட்ட சிலருக்கு லாபத்தை ஏற்படுத்திய விதத்தில் இந்த லைசன்ஸ் டெலிகாம் லைசன்ஸ் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இதை நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இன்னை வரைக்கும் அதுக்கு எந்த மாற்றம் இல்லை. எனவே 2G ஊழல் நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு நிறுவனமாக ஆராசா வழங்கிய முறையற்ற விதத்தில் கொடுத்த அந்த லைசன்ஸ் கேன்சலேஷன் அதை காட்டும். கணக்கு தணிக்கை அதிகாரி CAG சொன்னார், இன்னைக்கு ஏலம் விட்டுருந்தா தான். ஏலம் என்பது என்னென்னா ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரிங் மெக்கானிசம். ஒரு அலைக்கற்றைக்கு என்ன விலைங்கிறத நீங்கள் எப்படி நிர்ணயிப்பீங்க? 4 IAS அதிகாரி உட்கார்ந்துக்கிட்டு தீர்மானிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் தான் அதை தீர்மானிக்க முடியும். அப்போ ஏலம் விடுகிற போது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அதுக்கு ஈர்ப்பு இருக்குது என்பதை பொறுத்து தான் அந்த விலை நிர்ணயம் செய்ய முடியும். ஆனால் 2010 அந்த காலகட்டத்தில் இவர் அதை அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யும்போது அதற்கு முன்பு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன விலை இருந்ததோ அதற்கு ஒதுக்கீடு செய்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. அதில் கணக்கிட்டு பார்க்கிற போது ப்ரிசம்டிவ் லாஸ், அதாவது 1,76,000 கோடி ரூபாய் அதிகபட்ச நஷ்டம்
என்று கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் மிக தெளிவாக அறிக்கையை கொடுத்தார். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் பல பேர் வழக்கு தொடுத்தாங்க. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் உட்பட பிரசாந்த் பூஷன் ஒரு அமைப்பு வச்சுருந்தார். அவர் தான் அந்த அமைப்பின் சார்பாக இந்த மாதிரி டெலிகாமில் இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஊழல் நடக்குது, இதை நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி கேஸ் போட்டு அந்த அடிப்படையில் தான் அந்த லைசன்ஸு கேன்சல் ஆச்சு. இன்றைக்கு கீழமை நீதிமன்றத்தில் அது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அது காரணம் என்னன்னு சொன்னால், காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்த காரணத்தினால. எனவே இப்போ வழக்குக்கு தேவையான உண்மையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படலை. கவர்மெண்ட் தானுங்க ப்ராசிக்யூஷன். யார்? கவர்மெண்ட்டு தான். மன்மோகன் சிங் கவர்மெண்ட் தான் ப்ராசிக்யூஷன். அப்போது அவர் மீதான வழக்கு ஆராசா மீதான வழக்குன்னு சொன்னால் 3-in-1 வழக்கு வரும். அதில் நம்பர் 1 ஆராசா, அந்த அவருடைய PA சந்தோலியா, அன்றைக்கு டெலிகாம் கமிஷன் செக்ரட்டரியாக இருந்தவர் என்று பல அதிகாரிகள், கனிமொழி அவங்க மேலே வரும். 2வது தனியார் நிறுவன டெலிகாம் அதிகாரிகள் அவங்க மேலே. 3வது கேஸ் அந்த முறையற்ற விதத்தில் சம்பாதித்த பணத்தை கலைஞர் டிவிக்கு வழங்கினார்கள் என்கிற அடிப்படையில் தயாளு அம்மாள், சரத் ரெட்டி, ஆராசா, கனிமொழி இவர்கள் எல்லார் மீதும் கேஸ். இந்த மெயின் கேஸ் தோற்று விட்டதுனால இதெல்லாம் போச்சுன்னு சொல்லி அந்த நீதியரசர் OP சைனி தீர்ப்பு கொடுத்தார். பட் இதில் மணி லாண்டரிங் மிக திட்ட தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்பீல் போயிருக்குது. இப்போ அங்கே அப்பீலை பொறுத்த மட்டும் அதில் பலவிதமான தாமதப்படுத்துகிற முயற்சிகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு வழக்கு ஒரு முன்னேற்றமான நிலைமையில் இருக்குது. அந்த 1,76,000 கோடின்றது அது நஷ்டம் தானே தவிர ஊழல் கிடையாது இல்லைங்களா? இல்லை, அரசுக்கு வர வேண்டிய பணம் நஷ்டம்னு சொன்னால் அது ஊழல் தானே. அந்த பணம் யாருக்கு போச்சுது? ஆனால் அந்த 1,70,000 கோடியும் ஊழல், அந்த மொத்த பணமும் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமாங்க, இப்போ அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த லாஸ், அரசுக்கு எவ்வளவு லாஸ் ஏற்பட்டதுங்கிறத கணக்கு போடுறார். அப்படி கணக்கு போடும்போது 4 விதமாக கணக்கு போடுறார். இல்லை, அதிகபட்சமாக போடும்போது 1,76,000 கோடி வரும். இந்த வருமானம் அரசுக்கு வந்திருக்கணும், அது வரலை. அப்போ எங்கே போச்சு? வராத வருமானம் எங்கே போச்சுது? மக்களுக்கு போச்சுதா? இந்தியாவுடைய 130 கோடி மக்களுக்கும் போச்சுதா? அதெல்லாம் போகலை இல்லை. அப்போ அது ஊழல் தான். அதில் லாஸ், கவர்மெண்ட் லாஸ்ன்னு சொன்னாலே அது கரப்ஷன் தாங்க. இப்போ நான்லாம் மத்திய அரசில் 35 வருஷம் வேலை பார்த்தேன். ஏதாவது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் முதல்ல எழுதுகிற டிஃபென்ஸ் என்ன எழுதுவோம்னா, நோ லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு கவர்மெண்ட். நீங்கள் அன்றைக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டதுனால லாஸ் ஆஃப் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கு, எனவே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம், அன்பிகமிங் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி அதெல்லாம் போட்டு சார்ஜ் ஷீட்டை கொடுத்துருவாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பாதுகாக்கணும்னா, நான் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை, இப்போ நோ லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு கவர்மெண்ட்டுங்கிறத நான் அதில் எழுதுவேன், அதை ப்ரூவ் பண்ணுவேன். அப்போ தான் நான் தப்பிக்க முடியும். ஏன்னா இவர் அமைச்சராக இருந்து கொண்டு 1,76,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று யாரோ டாஸ்மாக் கடைக்கு முன்னால் யாரும் பேசலை. கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் அவர் மிக தெளிவாக அறிக்கையை கொடுத்தார். இப்போ 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது இல்லையா? அந்த 14 வரைக்குமே இந்த கேஸை அவங்க பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகலையா? ஆராசாவை காப்பாற்றுறதுக்கு காங்கிரஸும் பயன்பட்டாங்களே. ஏன்னா அந்த நேரத்தில் காங்கிரஸும் சரி நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க ஆராசாவன்னு சொல்லி. கலைஞர் அவர்களே இவர் தலித் என்பதால் குறிவிக்கப்படுகிறாங்க. இப்போ 2014 வரைக்கும் காங்கிரஸ் அவங்கள காப்பாற்றிட்டாங்களா? ஆமாம், நிச்சயமா. அதாவதுங்க, எப்படி இருந்தாலும் கலைஞர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி எல்லாரையும் நேரில் பார்த்து நீங்கள் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனால அந்த வழக்கு சார்ந்த சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காமல் இவங்களே வைத்து கொண்டாங்க. இப்போ ப்ராசிக்யூஷன் என்ன? யார் வழக்கை தொடுக்கிறாங்களோ அப்போ அந்த வழக்கு சம்பந்தமான சான்று ஆதாரங்கள், எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டில் கொடுக்கணும். அதுபோல் நான் வச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? எனவே நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே அதனால் ஆராசாவை அவர் விடுதலை பண்ணார். ஆதாரம் இன்று வரும், நாளை வரும், இன்று வரும் என்றெல்லாம் நான் காத்து கொண்டிருந்தேன், ஆனால் தரப்படவில்லை என்னதானே OP சைனி சொன்னார். எனவே முறையாக ஆவணங்கள் தரப்பட்டிருக்குமே ஆனால் அன்றைக்கு தீர்ப்பு வேறு விதமாக இருந்துடும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆர் ராசா தான் வந்து அந்த மொத்த விஷயத்தையும் வந்து பில்ட் பண்ண ஒரு நபர். அவர் தான் உருவாக்கினதுன்னு சொல்லலாம். அப்போ ஆர் ராசா அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா உருவாக்குனது அவருன்றதுனால, இதோடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவருக்கு தான் தெரியறதுனால, இவர் ஈஸியா தப்பிச்சுட்டு வெளில வந்துட்டாரா இந்த ஒரு 2G விவகாரத்துல? டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவருக்கு தான் தெரியுங்கிறது இல்லை. ஏன்னா உருவாக்குனது அவர் தான்ன்ற இல்லை, அடிப்படையில். அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் மிக தெளிவாக சொல்கிறார், ஏலம் விட்டு தான் நீங்கள் கொடுக்கணுங்க. அலைக்கற்றை ஒதுக்கீடு ஏலத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் லெட்டர் எழுதிட்டார். அதை நான் செய்ய மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு ஏலம் விடாமலே ஒதுக்கீடு செய்வேன் என்று சொல்லி அதை செய்து காட்டினவர் ஆர் ராசா. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த குற்றத்தை செய்தவர், அதை உருவாக்கியவர், பிரைன் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த 2G ஊழல் என்பது ஆர் ராசாவினுடைய பிரைன் சைல்டு என்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது அந்த அளவுக்கு உண்மை. பட் அதை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ப்ராசிக்யூஷனுக்கு இருந்துச்சு. ப்ராசிக்யூஷன் அதை செஞ்சாங்களா? செய்யலை. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ 2014 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 14லேருந்து அந்த தீர்ப்பு 2018 வந்தது. அது வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் இல்லையா? அவங்க பெரிய அளவுக்கு இதை கொண்டுட்டு போகலையா, இல்லை ஏதாவது டெக்னிக்கலாக அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கா? இல்லை, பெரிய அளவுக்கு அவர்கள் இதில் சிறப்பான அக்கறையெல்லாம் எடுத்து செய்யலை. 2014 மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆகிறார், பாஜக வந்து ஆட்சிக்கு வருது. ஏன்னா ஆட்சிக்கான உடனடி ப்ரையாரிட்டிஸ்னு சொல்லுவோம்ல, எதற்கெல்லாம் முன்னுரிமை உண்டோ என்று பார்க்கிற போது அந்த முன்னுரிமை சார்ந்த விஷயத்தில் 2G வரலை. எப்போவுமே அது அப்படி தான் இருக்கும். எனவே ஆகையினால அவர்கள் அதற்கப்புறம் தான் இதை அப்பீல்லாம் பண்ணி அதை எவ்வளவு தடுத்து இன்றைக்கி அது நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் அப்பீலுக்கு வந்து பெரிய அளவில் இப்போவும் கூட அதை கொண்டுட்டு போகலை இல்லையா? மற்ற விஷயங்கள் இப்போ பொன்முடி வழக்காக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும், அது கொண்டுட்டு போகிற வீரியம் வந்து இப்போ வரைக்கும் 2Gக்கு வந்து பெருசாக கொண்டுட்டு போகிறது இல்லை. இந்த செந்தில் பாலாஜி வழக்கு என்று சொல்கிற போது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, இவர் மீதான விசாரணை நீங்கள் நடத்துங்கன்னு. இந்த இதை பொறுத்த மட்டும் 2Gயை பொறுத்த மட்டும் இப்போ அப்பீல் போயிருக்குது, ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்குது. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து டே டு டே ஹியரிங் முதல்ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர் ராசா போன்றவர்கள் அதற்கெல்லாம் ஒத்துழைக்க மறுத்து, அப்புறம் டிரான்ஸ்லேஷன் வேணும்னு கேட்டு, குஜராத்தில் டிரான்ஸ்லேஷன் வேணுமா, ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட விட்னஸ் வந்து குஜராத்தியில் பேசுகிறாங்களாம். இப்படி எல்லாத்துலேயும் கேட்பாங்க. எத்தியோப்பிய மொழியில் எனக்கு டிரான்ஸ்லேஷன் வேணும், ஏன்னா அந்த விட்னஸுக்கு சொந்தக்கார பையன் வந்து எத்தியோப்பியாவில் இருக்கான், அவங்களுக்குள்ளே பேசும்போது எத்தியோப்பியாவிலே தான் பேசியிருப்பாங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவில் அவ்வளவு தூரம் இந்தியாவில் கிரிமினல் சட்ட பரிபாலனை இப்படி தான் இருக்குது. எனவே அதில் அவரால் வெற்றியடைய முடிஞ்சுது ஆர் ராசா போன்றவர்களால் தற்காலிகமாக. இப்போ இறுதி முடிவு என்ன வருதுன்னு பார்ப்போம். இல்லை, ஏன்னா இப்போது சமீபத்தில் வந்து இந்த பொன்முடி வழக்குலையும் நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஆஜராக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அப்போ திமுக வந்து இந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி அந்த சட்டத்திலேருந்து தவறுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழிவகுக்குது இல்லையா இந்த இடம்? நிச்சயமாக குற்றவாளிகள் எப்படி தப்பிக்கலாம் என்பதை அவங்க சிந்தனை முழுக்க அதில் தான் இருக்கும். சமுத்திரத்தில் மாட்டினவங்க துரும்பு கிடைச்சா கூட அதை பற்றி கொண்டு கரையேற முடியுமான்னு பார்ப்பான் இல்லையா? அதே மாதிரி எதுவெல்லாம் தங்களுக்கு சாதகமாக இருக்குதோ, சந்து பொந்து எங்கெல்லாம் இருக்குதோ, எது வழியை எஸ்கேப் ஆக முடியுமோ அது வழியெல்லாம் எஸ்கேப் ஆகுது குற்றவாளிகளுடைய சைக்காலஜி. குற்றவாளிகள் அப்படி தான் நடந்து கொள்வாங்க. இப்போ அது 2Gலையும் நடந்திருக்குது, நம்ம இல்லைன்னா இன்றைக்கி மறுக்கவே முடியாது. ஏன்னா சஞ்சார் பவனில் இன்றைய தேதி லாஸ்ட் டேட்டு, இது வரைக்கும் நீங்கள் வந்து லைசன்ஸ் பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியாச்சு. திடீர்னு வந்து அதுக்கு முந்தைய அதை முன் தேதியிட்டு அதை கேன்சல் பண்ணுறாரு. இப்போ ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்தாங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்கு 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, அப்புறம் வெள்ளம் வந்துருச்சு எனவே அடுத்த 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, அப்புறம் சுனாமி வந்துருச்சு அடுத்த 30ஆம் தேதி என்று கடைசி தேதி தள்ளி வைக்கப்படும். அதான் உலக இயற்கை. ஆனால் கடைசி தேதியை முன்கூட்டி கொண்டு வந்து இனிமேல் யாரும் வந்து அப்ளை பண்ண முடியாது என்கிற நிலைக்கு அவரை ஏற்படுத்தினாரா இல்லையா ஆர் ராசா? இப்போ அதையெல்லாம் வந்து நிற்கத்தானே செய்யும். அதனால தானே உச்சநீதிமன்றம் அவரை கொடுத்த லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணால். இப்போ லைசன்ஸ் கேன்சல் பண்ணதை எதிர்த்து அவர் அப்பீல் பண்ணாரா? இன்னை வரைக்கும் இல்லையே. அப்போ அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டாருன்னு தானே அர்த்தமாகுது. அப்போ அவர் குற்றவாளி என்பதற்கான ஆதாரமாக தானே அது வந்து அமைகிறது.
இப்போ அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஊழல் சம்பந்தமான விஷயங்களை வெளிக்கொண்டுட்டே வராரு. ஆனால் அவர் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்துக்கிட்டா கூட ஒரு அரசியல்வாதி வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் கணக்கு நிறைய போடுவாங்க. அப்போ வந்து ஊழல் விஷயத்தை வந்து தொடர்ந்து பேச பேச வந்து நம்மளுக்கு வாக்கு வரும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடந்த காலத்துல இருந்து ஜெயலலிதா அவர்களுக்கே வாக்களிச்சிருக்காங்க, அதே மாதிரி கருணாநிதிக்கும் தொடர்ந்தும் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஊழல் விஷயம் வந்து நிச்சயமா தேர்தல் அரசியலை பிரதிபலிக்கும் அண்ணாமலை நினைக்கிறாரா? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் இல்லை, பல்வேறு காரணிகள் அதை வைத்து கொண்டு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்த முடியும். தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் காலூன்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை. ஏன்னா ஒரு தேர்தல் முடிவு வந்தால் தான் நம்மளை பார்க்க முடியும். ஏன்னா அண்ணாமலை மிக தெளிவாக புத்திசாலித்தனமாக காய் நகர்த்துகிறார். ரெண்டாவது, ஊழல் என்பதை பொறுத்த மட்டும் அது மிகப்பெரிய கொடூரமான செய்கை. ஒருத்தருக்கு லாபம் வருதா வரலையா என்பதை பற்றி நாம் அதில் கவலைப்பட முடியாது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இல்லையா? அப்போ குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்க வந்து பாராட்டக்கூடியவங்க. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இப்போ பாருங்கள், ஃபைல்ஸ் 1 டிஎம்கே ஃபைல்ஸ் 1 அதில் ஜெகத் ரட்சகனுக்கு அவ்வளவு கோடி சொத்து இருக்குன்னு சொன்னார். ரெய்டு வந்தாங்க. ரெய்டு வந்தபோது அவருடைய காலேஜில் என்ன கைப்பற்றினாங்க? எவ்வளோ கிலோ தங்கம், 2000 ரூபா நோட்டெலாம் எவ்வளவு இல்லைங்களா? அதனால் இதையெல்லாம் வந்து அவர் சொன்னது உண்மைன்னு ஆகிப்போச்சு. அது சொத்து பட்டியல் தாங்க, ஊழல் பட்டியல் இல்லைன்னாங்க. அப்போ கணக்கு காட்ட முடியாத சொத்துலாம் வந்து என்ன சொத்து? அது சொத்துன்னு சொல்ல மாட்டாங்க, அது கரப்ஷனில் தான் வரும், வருமானத்துக்கு மீறிய சொத்தாக தான் வரும். ஏன்னா அந்த அடிப்படையில் அவர் செய்கிறது அவருடைய கட்சிக்கு நல்லது என்பதை விட நாட்டுக்கு நல்லது. இப்போ நான் வந்து பக்கா கரெக்ட் ஃபெலோ, நான் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கேன், இல்லை ஒரு அமைச்சராக இருக்கிறேன்னா நான் பண்ணக்கூடிய ஊழலை யார் அம்பலப்படுத்தினாலும் மக்கள் அவரை வரவேற்க வேண்டும். அப்போது ஒரு கட்சிக்காரன் என்னுடைய எதிர்கட்சிக்காரன் என்னை அம்பலப்படுத்துவான், அதனால் அவனுக்கு லாபம் வரட்டும், என்ன இப்போ கெட்டு போச்சு? ஆனால் ஒரு அரசியல்வாதி வந்து தேர்தல் கணக்குன்னு பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி இல்லாத போது இப்போது அது நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்க? இல்லை, எப்படி பார்த்தாலும் இதற்கு என்று லஞ்ச ஊழல், நேர்மையற்ற நடத்தை, இதற்கெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிச்சயமாக உண்டு. அது எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த ஸ்கேல் வந்து மாறலாமே தவிர கண்டிப்பாக அதிருப்தி என்பது நிச்சயமாக இருக்கும். இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, அவர் என்ன பண்ணாருங்க? இப்போது ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு ஒதுக்கின பணத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு சாதாரண மனுஷனை நேரடியாக பாதிக்காது. இப்போ நான் போய் 3 லட்ச ரூபா கொடுத்தேன் எனக்கு கண்டக்டர் வேணும்ன்ட்டு, நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க டிரைவர் உத்தியோகத்துக்கு, அவர் வந்து மற்ற ஒவ்வொரு உத்தியோகத்துக்கும் 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம்னு கொடுத்து காசை வாங்கியாச்சு, வேலை கொடுக்கணும்ல. அவனவன் வீட்டு நகையை விற்று, நிலத்தை விற்று, வீட்டை விற்று வேலை முக்கியம்னு சொல்லி அவன் பணத்தை கொடுத்தான், வேலை கொடுக்கல. அவன் பணத்தை திருப்பி கேட்டா அவனை நீங்கள் அடிக்க போனீங்க, அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டான். கேஸ் போட்டோன்னே பிரச்சனை ஆகுதுன்னு என்ன பண்ணீங்க? பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு திருப்பி கொடுத்து கோர்ட்லேயும் ஒப்புதல் வாக்கமெல்லாம் எழுதி கொடுத்தீங்க, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஊழலெல்லாம் மக்கள் மன்னிப்பாங்களா சொல்லுங்கள்? இதில் குப்பன் சுப்பன் ராமசாமி முத்துசாமி அவன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ 2G ஊழலில் அவர் எவ்வளவு சாப்பிட்டார் என்பது சாதாரண முத்துசாமி ராமசாமிக்கு தெரியாது, நேரடியாக உணர்ந்து கொள்ள முடியாது. டிபார்ட்மெண்ட்டு வந்து முற்றிலுமாக நஷ்டப்பட்டு போச்சுங்கிறதுலாம் அது ரொம்ப அதை பற்றி படிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஆனால் இந்த செந்தில் பாலாஜி ஊழல் வந்து சாதாரண மக்களை பாதிக்கும், ஆனால் அவங்களாம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நிச்சயம் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.